ஹாய் ரவி, எப்படி இருக்க? நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லைஃபெல்லாம் எப்படி போகுது? நான் நல்லா இருக்கேன் மகேஷ். நீ எப்போ வந்த ஊர்லேருந்து? உனக்கு என்னடா, நீ என்ன ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், எப்போ போல் வர போகிற. நான் இப்போ தானே வேலை தேடிட்டுருக்கேன். நாளைக்கு கூட ஒரு வேலை விஷயமா சென்னை போக வேண்டியிருக்கு. ஓ சூப்பர்டா, ஆல் த பெஸ்ட். எதுலடா போகிற? ட்ரெயின்லையா? ட்ரெயின் புக் பண்ணிட்டியா? டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ட்ரெயினெல்லாம் இல்லைடா, பஸ் தான். எனக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதுல நிறைய டவுட் இருக்குடா. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீ தான் அடிக்கடி ட்ரெயினில் போயிட்டு வரியே, கொஞ்சம் எனக்கு தெளிவாக சொல்லு. இந்த ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுறது எப்படி, அந்த வெயிட்டிங் லிஸ்ட்னால் என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஓ அப்படியா? தெளிவாக சொல்கிறேன், கேளு. வா அப்படி போய் உட்காந்து பேசுவோம். ஃபஸ்ட்டு ரவி, ட்ரெயினில் வந்து நீ பெர்த் ரிசர்வேஷன் செஞ்சதுக்கப்புறம் ஒரு பேசஞ்சருக்கு டிக்கெட் கொடுக்கும்போது வெயிட்டிங் லிஸ்ட் நிலை கொடுக்குறாங்க. ஆமாண்டா மகேஷ், இந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயே நிறைய விதமான வெயிட்டிங் லிஸ்ட்டெல்லாம் இருக்கேடா, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லு. ஃபஸ்ட்டு ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட், ஜிஎன்டபிள்யூஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக ட்ரெயினுடைய ஆரம்ப இடத்துல இருந்து, அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருந்து டிக்கெட்டு முன்பதிவு செய்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓ அப்படியா? இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான்டா நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. டிக்கெட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகுறதுல ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைடா, இந்த ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிற சான்ஸு ரொம்ப ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்எல்டபிள்யூஎல் அப்படின்றது என்ன? ஆர்எல்டபிள்யூஎல் அப்படின்றது ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட். அதாவது ரயிலின் பாதையில் இருக்கக்கூடிய, அதாவது இடையில இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆர்எல்டபிள்யூஎல் வெயிட்டிங் லிஸ்ட் தான் வரும். ஆனால் இதுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிற சான்ஸு ரொம்பவும் கம்மி. அடுத்து பிக்யூடபிள்யூஎல், பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜிலிருந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகாமல் இடையில இறங்குறது, அவங்களுக்கு வந்து பிக்யூடபிள்யூஎல் வெயிட்டிங் லிஸ்ட்டு வரும். ஆனால் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹை சான்ஸும் இல்லை டிக்கெட் கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு, லோ சான்ஸும் இல்லை மீடியம் லெவல் சான்ஸ் இருக்குது. ஆமாண்டா, இந்த தட்கலில் புக் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா என்ன? தட்கல்ன்றது ஒரு ஸ்கீம் தான். ரயில்வே டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்து தட்கல் அப்படின்றது ஒரு ஸ்கீமு. ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தட்கல் ஓப்பன் ஆகும். அந்த தட்கலில் புக் பண்ணி நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு அந்த அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட் பேர் தான் பிக்யூடபிள்யூஎல், தட்கல் கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்கூட்டியே பிளானிங் இல்லாதவங்க, திடீர்னு கிளம்பக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அவங்க வந்து இந்த தட்கலில் ரிசர்வேஷன் பண்ண முடியும். ஆனால் இதுக்கான டிக்கெட் கன்ஃபர்மேஷன் சான்ஸு ரொம்ப ரொம்ப குறைவு தான். நான் சின்ன வயசில் அப்பா கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பர்த்தை 2 பேர் ஷேர் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்க. அது எப்படி சாத்தியம்? அதுவாடா, அது ஆர்ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்வேஷன் அகேன்ஸ்ட் கேன்சலேஷன். அதாவது இது டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டும் கிடையாது, கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்னா டபிள்யூஎல் அப்படின்னு இருக்கும், கன்ஃபர்மேஷன் டிக்கெட் வந்து ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சிஎன்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இந்த வெயிட்டிங் ஆர்ஏசி அப்படின்றது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டும் கிடையாது, கன்ஃபர்மேஷன் டிக்கெட்டும் கிடையாது. ஒரு பெர்த்தை 2 பேர் ஷேர் பண்ணிட்டு போகிற சுச்சுவேஷன் தான் வரும் இந்த ஆர்ஏசி டிக்கெட்டில். ஸோ இந்த டிக்கெட்டை வந்து ஒரு வேளை வந்து 2 பேரும் போக வேண்டிய சுச்சுவேஷன் வச்சுன்னா ஒரு பெர்த்தை 2 பேர் ஷேர் பண்ணிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஆர்எஸ்சி டிக்கெட்டை கேன்சல் பண்ணாங்கன்னா ஸோ இன்னொருத்தருக்கு வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இதில் வந்து ஆர்எஸ்சி டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிற சான்ஸு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேடா, ரொம்ப நன்றி. இதை பற்றி எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஓகேடா, நாளைக்கு நீ சென்னை போகிற, நம்பிக்கையோட போ, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். சார் ட்ரெயின் எப்போ வரும் சார்? இதோ இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடும் சார். அதோ ட்ரெயின் வந்துருச்சு சார், கொஞ்சம் எந்திரிக்கீங்களா? இது என்னோட சீட். இது ரிசர்வேஷன் சீட் சார். நீங்கள் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு மாற்றி ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நீங்கள் தான் மாற்றி ஏறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் புக் பண்ண சீட் சார். சார் சீட் நம்பர் 46, இது நான் புக் பண்ண சீட்டு. அதே தான் நானும் சொல்கிறேன் சார், சீட் நம்பர் 46, இது நான் புக் பண்ண சீட்டு. சார் மரியாதையாக போயிருங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இது நான் புக் பண்ண சீட்டு, எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ என்னையா கிறுக்க மாதிரி பேசிகிட்டு இருக்க? சார் உங்கள் சீட் நம்பர் என்ன? சார் இது நான் ரிசர்வ் பண்ண சீட்டு, என்னுடைய சீட் நம்பர் 47. ரிசர்வேஷன் பண்ணதில் கன்ஃபார்ம்னு எனக்கு வந்திருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, சண்டை போடாதீங்க. சார் என்ன பிரச்சனை இங்கே? ஏன் சண்டை போட்டிருக்கீங்க? சார் இங்கே பாருங்கள் சார், இது நான் புக் பண்ண சீட்டு, சீட் நம்பர் 46. இவரும் வந்து நான் புக் பண்ண சீட்டுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்காரு சார். ஆர்ஏசினாலே ஒரே பிரச்சனை தான். ஆர்ஏசி அப்படின்றது ரிக்வெஸ்ட் அகெயின்ஸ்ட் கேன்சலேஷன். உங்களுக்கு ஆர்ஏசி 46ன்னு 2 பேர்த்துக்குமே புக் ஆகிருக்கும் சார். அது எப்படி சார் ஒரே சீட்டில் 2 பேர் ட்ராவல் பண்ண முடியும்? சார் இங்கே பாருங்கள், நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கன்ஃபார்ம் ஆகிருக்காது, எதுக்கோ செக் பண்ணி பாருங்கள்.
சார் ஆர்ஏசின்னாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஒரு சீட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சார் இந்த ட்ராவல் பண்ணி ஆகணும். ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தர் லாஸ்ட் மினிட்ல டிக்கெட்டை கேன்சல் பண்ணியிருந்தா அந்த ஒருத்தருக்கு இந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கும் சார். ஒருவேளை ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணலான்னா நீங்கள் ரெண்டு பேருமே இந்த ஒரு சீட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போயாகணும். ஓ அப்படியா சார், அப்போ மேலே ஒரு சீட் இருக்கே, நான் அங்கே போய் படுத்துக்கிறேன். அது முடியாது சார். மேலே என்னுடைய சீட்டு, நான் தான் அங்கே போய் படுத்துக்குவேன். இது என்னையா புது பிரச்சனையா இருக்கு? உன்னுடைய சீட் நம்பர் 47 தானே சொன்னேன். அப்புறம் என்ன மேலே போய் தூங்குவேன் அது இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற. சார் பொறுமையா இருங்க. உங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஆர்ஏசி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா இவருக்கு கன்ஃபார்ம் டிக்கெட்டு அப்படின்னா 47ல இருக்கிற இவரு தான் மேலே தூங்குறதுக்கு தகுதியான நபர். சார் என்ன சார் இது, இவர் கீழேயும் உட்காந்துக்கு வரான், மேலேயும் போய் படுத்துக்கு வரான். அப்போ நாங்களாம் எங்கே போகிறதா? சார் வருமானத்துக்காக ரயில்வே டிபார்ட்மெண்ட் செஞ்சு வச்ச வேலை இது. அது எப்படி சார் ஒரே சீட்டில் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறது? அதுக்கு நான் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்லேயே போயிருப்பேன். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போய் பாருங்க சார். அதுக்கு ஆர்ஏசியே பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. சார் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சீட் நம்பர் 47 கன்ஃபார்ம் சீட் நம்பர் தான். உங்களுக்கு இங்கே உட்காரவும் அனுமதி இருக்குது, மேலே தூங்குறதுக்கும் அனுமதி இருக்குது. ஆனால் அதுக்கு சில டைமிங் இருக்குது சார். ஓ அப்படியா? எந்த டைம் வரைக்கும் நான் இங்கே உட்காந்துக்கலாம்? நைட்டு 10 மணி வரைக்கும் தான் நீங்கள் இங்கே உட்கார்றதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் 10 மணிக்கு மேலே நீங்கள் இங்கே உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை, மேலே தூங்குறதுக்கு தான் அனுமதி. ஆனால் காலையில் 6 மணிக்கு மேலே அவர் கீழே உட்கார்றதுக்கு அனுமதி இருக்குது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓ இப்போ தான் எங்களுக்கு ஆர்ஏசி பற்றி தெளிவாக தெரிஞ்சது. நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.